சிம்பிளா, ஈஸியா பீட்ரூட் பாயாசம் பண்ண போறோம். அதுவுமே வெள்ளை சர்க்கரை இல்லாம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. பீட்ரூட்ல விட்டமின் ஏ, சிங்கிற நெறைய சத்துக்கள் இருக்கு. குழந்தைகளுக்கு அனீமியாவ தடுக்கக்கூடியது. இதுக்கு முதல்ல ஜவ்வரிசிய நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி கண்ணாடி ஜவ்வரிசியும் நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 1/2 பீட்ரூட்ட நல்லா தோல் எடுத்துட்டு, வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தின்னா நீங்க துருவி எடுத்துக்கங்க. இப்படி துருவும்போது மட்டும் தான் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட்டோட ஃப்ளேவர் வந்தாவே ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம துருவும்போது இது தின்னான ஒரு சேமியா மாதிரி இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த கலருமே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆர்ட்டிஃபிஷியல் கலர்லாம் நம்ம ஆட் பண்ண போறதில்ல. இப்போ பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு, முந்திரி, திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இன்னும் ஹெல்தியா வேணும் அப்படின்னா, பாதாம், பிஸ்தாலாம் கூட நீங்க போட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஃப்ளேவர் இல்லாம இருக்கணும். இப்ப நம்ம பீட்ரூட்ட போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வெந்துடும் உங்களுக்கு. அந்த பச்சை வாசனையும் போயிடும். அதனால தான் நம்ம நெய்ல வதக்குறது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு தின்னான சேமியா மாதிரி இருக்கும். ஒரு கலர் சேமியா மாதிரி. இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் ஊத்திக்கலாம். பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஊத்திக்கங்க. தேங்காய் பால் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே திக்கான தேங்காய் பால் ஊத்த வேணாம். தின்னான தேங்காய் பால் நீங்க ஊத்திக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க தண்ணி ஊத்தணும். கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி ஊத்துங்க. அதுக்கப்புறமா பால் தேவைப்பட்டா ஊத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நீங்க இடையில கூட பால் ஊத்திக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கி வரணும். இது பால்ல வேகறதுக்குமே பார்த்தீங்கன்னா, 2லிருந்து 3 நிமிஷம் இருந்தா போதும். இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி. அதையும் நம்ம அப்படியே போட்டுறலாம். இப்போ ஜவ்வரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, முழுசா பால்லயும் வேகலாம். இல்ல அப்படின்னா தண்ணீலயும் வேகலாம். தண்ணீல வேகும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது. டோட்டலா பால்லயே வேகும்போது கொஞ்சம் நமக்கு ஹெவியான ஃபீலிங் வரும். அதுக்காக தான் நான் தண்ணி ஊத்தியிருக்கேன். பட் டேஸ்ட் அப்படிங்கிறது 2 ஈக்குவலா கலந்து பண்ணும்போது தான் நல்லாருக்கும். அப்படி இல்லன்னா ரொம்ப ரப்படி மாதிரி ஆயிடும். இப்போ அந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷமா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி போட்டுருக்கோம். இதுல ரோஸ் எசன்ஸ் புடிச்சா நீங்க போடலாம். இல்லன்னா நோ ப்ராப்ளம். நீங்க ஸ்கிப் பண்ணிறலாம். கலர் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதே ஒரு பெஸ்ட்டான கலர். எக்ஸ்ட்ரா கலர் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஹெல்தியா 10 நிமிஷத்துக்குள்ள நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம சுகர் போட போறதில்ல. ப்ரவுன் சுகர் போடுவோம். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை போட்டதுக்கு அப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணணும். வெல்லம், கருப்பட்டி, ப்ரவுன் சுகர் எல்லாமே நம்ம நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஆட் பண்ணோம் அப்படின்னா, அப்படியே பிரிஞ்சு போயிடும் பால். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம். கருப்பட்டி, வெல்லம் அப்படியெல்லாம் பண்ணும்போது, நீங்க முன்னாடியே ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணோனே நம்ம போட்டுறணும். நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இத சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம். சூடாவும் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.